வணக்கம். நேத்திக்கு கவின் நடித்து இளன் இயக்கத்தில் ஸ்டார் படம் வெளியிட்டிருக்காங்க. அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றதான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தான் சின்ன வயசில் சினிமாவில் ஆசையிலிருந்து நடிகர் ஆகணும் அப்படின்ற கனவோடு இருக்கிற கதாநாயகன் காலேஜ் படிக்கும் போது ஆடிஷன் அட்டன் பண்ணுறாரு. இதுக்கு அடுத்ததாக அவர் நடிகர் ஆனாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோடைய மொத்த கதை. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு சிங்கப்பூர் சலூன் ஞாபகம் வந்தது. அந்த படத்தில் ஆர்யா பாலாஜிக்கு லவ் அப்படின்ற விஷயத்தில் என்ன நடக்குமோ அதே தான் கிட்டத்தட்ட இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் லவ் செகண்ட் லவ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சிங்கப்பூர் சலூனுக்கு முன்னாடியே ஒரு சில படங்களில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கும். ஆக்சுவலாக இந்த படத்தில் ஹரிஷ் கல்யாண் நடிக்க வேண்டியது கவினுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. அவருக்கு ஒரு லக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்டர்வியூலேயே சொல்லியிருந்தார். கதை எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் நான் அந்த படத்தில் நடிச்சிட்டேன். அவர் ஏன் நீக்கப்பட்டாருன்றது தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். கவின் நல்லாவே தான் கொடுத்த கதாபாத்திரத்தை நல்லா எஃபெக்டிவாக பண்ணியிருக்காரு. டாடா படத்தோட இந்த படத்தில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஒர்க்கை அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஒன்றுமே இல்லாதவனை விட்டுட்டு போயிட்டான். இல்லைனை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில் நடந்த பியார் பிரேமா காதலுக்கு முன்னாடி டைரக்ஷனில் என்ன மாதிரி அவர் கஷ்டப்பட்டிருந்தார். தன்னுடைய அப்பா பாண்டியன் ராஜாராணி படத்தில் ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருப்பார். அவரோட வாழ்க்கையில் என்ன மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி இது ரெண்டையும் வச்சு ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு ஸ்க்ரீன் பிளேவை ரெடி பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளேவேஸ் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் யுவன் ஒரு பாப்புலரான சாங் புதுப்பேட்டையில் வரக்கூடிய ஒரு நாளில். அந்த பாட்டு வரதுக்கு முன்னாடி காலேஜ் அண்ட் ஸ்கூல் டேஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டுட்டு போயிருப்பாங்க. அந்த பாட்டுலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் மூவியாக கொண்டுட்டு போயிருக்காரு. செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். படத்தில் பிரீத்தி முகந்தன் அவங்கள எப்படி லவ் பண்ண வைக்கிறாரு நம்ம கவின் அப்படின்றதும் நல்லா கொண்டுட்டு போயிருப்பாங்க. அண்ட் படத்தில் லால் அண்ட் கவின் ரெண்டு பேர்த்தையும் சொல்லணும். லாலை பொறுத்த வரைக்கும் அவர் அப்பா கேரக்டரில் பண்ணியிருந்தார். ஒரு சிறந்த ஒரு அப்பா கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்பா இந்த மாதிரி நீ சினிமாவில் போய் சாதிக்கணும் அப்படின்றதுக்காக சப்போர்ட் பண்ணுவார். அம்மா கேரக்டர் சினிமாவில் போகிறது அப்படின்றது அவங்களுக்கு விருப்பமாக இருக்காது. சினிமா அப்படின்னாலே பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்றது வீட்டில் பேரண்ட்ஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இவருக்கு விஸ்காம் படிக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்கிறாரு. ஆனால் இவருடைய அம்மா இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஜினியரிங் சேர்த்துட்டாங்க. லால் பாரதியார் வேஷம் போடுறதுலேருந்து காலேஜில் ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணுறது, அவர் செகண்ட் ஹாஃபில் சோர்ந்து போயிருக்கும் போதெல்லாம் நல்லா மோட்டிவேட் பண்ணுறாரு. கவினை பொறுத்த வரைக்கும் காலேஜில் கல்ச்சுரல்ஸ்க்கு கேர்ள்ஸ் டான்ஸ் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில காரணத்தினால ரூல்ஸ் போட்டுட்டாங்க. இதுக்காக அவர் லேடி கேட்டை போட்டு என்ன மாதிரி பெண்களை மோட்டிவேட் பண்ணுறாருன்றதை நல்லாவே கொண்டுட்டு போயிருந்தாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் இவன் முன்ன மாதிரி கம்போஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் யுவன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்துக்கு தேவையான மியூசிக்கை கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. அவர் ஆரம்ப கட்டத்துலேருந்து இப்போ வரைக்குமே அப்படின்னு சொல்லலாம். எனக்கு முன்ன மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகல. தன்னுடைய ஒர்க்கை பெர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ரோட்டில் கார் போகிற மாதிரி ஒரு சீனுங்க. அந்த சீனை நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது போக காலேஜில் நடக்கிற சீன் என்டையர் ஸ்டோரியுமே நல்லா சினிமோட்டோகிராஃபி அவருடைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரியே எடிட்டர் பிரதீப் ப்ராப்பராக எடிட் பண்ணி கொடுத்தாரு. அந்த கார் சீன்லாம் ஒரு எதிர்பாராத ஒரு சீன் நடக்குங்க. ஸோ அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தில் காமெடி முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக அந்த படம் இருக்குன்னு. ஸ்கூலில் நடக்கக்கூடியது, ஸ்கூலில் நம்ம ஒரு படத்துக்கு போகிறோம் இல்லை போகிறோம் அப்படின்ற மாதிரி டீச்சர் தெரிஞ்சுன்னா திட்டுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. பாம் பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி படத்துக்கு போகிறது அப்படின்லாம் நல்லா ஃபன்னாக கொடுத்துருந்தாங்க. கவிஞன் இந்த மாதிரி காமெடி பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ செகண்ட் ஹாஃப் ஆகட்டும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகட்டும் அதுலேயும் காமெடியாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் படத்தில் ஒரு சென்டிமெண்ட் சீன் இருக்குங்க. அந்த பாட்டு வரத்துக்கு முன்னாடி, ஒரு நாளில் பாட்டு வரதுக்கு முன்னாடி மும்பையில் கவின் தன்னுடைய அப்பா கூட கான்வர்சேஷன் இருக்கும். அது நம்மளை நல்லா ஃபீல் பண்ணுற மாதிரி நல்லா கொண்டுட்டு போயிருந்தாங்க. காசு இல்லை சார். ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும், என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணுவாங்க, என்ன மாதிரி கஷ்டப்படுவாங்க அப்படின்றத நல்லாவே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு வரும்போது
படத்துடைய செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே ட்ரிம் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து வேறு மாதிரி ஏதோ சீன் வச்சுருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா வந்து லேக் அடிக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பான்னு தானே கேட்டேன். நான் நடிச்சு காட்டுறேன்டா. இந்த மூஞ்ச அடிக்க பாப்பீங்க. மொத்தத்தில் எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷனாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். எல்லாரும் தாராளமாக தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். கற்றுக்கிறது கூட காசு தேவையாக இருக்குல்ல சார். தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டோமோன்னு தோணுது சார்.